ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியம் திட்டம் மீண்டும் தொடர்வது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தையே தொடர வேண்டும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கடந்த 2003ஆம் ஆண்டு இந்த பழைய பென்ஷன் திட்டமானது தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த முறையை தொடரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அரசு ஊழியர்கள் மீண்டும் அதையே கேட்டு வற்புறுத்தி வருகின்றனர். ஆனால் திமுக வாக்குறுதியின் போது பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்படும் என கூறிவிட்டு தற்போது வரை அமல்படுத்தாததால் ஊழியர்கள் மிகுந்த அதிருப்தியில் உள்ளனர். இதற்கான குழு அமைக்கப்பட்டது. சுகன்தீப் சிங் பேடி தலைமையிலான அந்த குழு இன்று மாதம் இறுதி தேதியில் அறிக்கை சமர்ப்பிக்கும் என்பதால் அதோடு அதற்கு ஒரு முடிவு கிடைத்துவிடும். அப்போது பழைய பென்ஷன் திட்டம் அல்லது ஒருங்கிணைந்த பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் பழைய பென்ஷன் திட்டம் அல்லது அதற்கு இணையான பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்படவில்லை என்றால் அரசு கடும் சவால்களை சந்திக்கும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க.